மாமல்லபுரத்தை அடுத்த புதுச்சேரி பகுதியில் உள்ள தனியார் சொகுசு விடுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டம் புதன்கிழமை பிப்ரவரி 26 காலை தொடங்கியது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து வரும் 2500க்கும் மேற்பட்ட தாவேகா நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் தாவேகா தலைவர் விஜய், தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா, தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வழிநெடுகிலும் விஜய்க்கு தாவேகா நிர்வாகி சிறப்பான வரவேற்பை கொடுத்தனர். கிடக்குழி மாரியம்மாளின் நாட்டுப்புற பாடலுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. நிகழ்ச்சிக்கு வருகை தந்த விஜய் அங்கு வைக்கப்பட்டிருந்த மும்மொழி கொள்கைக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகையில் கையெழுத்திட்டு கெட் அவுட் ஹேஷ்டேக் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். தாவேகா 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசியதின் ஹைலைட்ஸ். 1967, 1977 தேர்தல்களைப் போல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாங்கள் 2026 தேர்தல்களில் உருவாக்குவோம். இந்த அரசியலை பொறுத்தவரை யார் யாரை எதிர்ப்பார்கள் என்று கணிக்கவே முடியாது. இங்கு நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், அது ஜனநாயக உரிமை என்று சொல்வார்கள். ஆனால் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்து போன ஒருவன் அரசியலுக்கு வருகிறான் என்றால் அதை நல்லவர்கள் எல்லாம் வரவேற்பார்கள். ஒரு சிலருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும். இதுவரை நாம் சொன்ன பொய்யை நம்பி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டார்களே, ஆனால் இவன் சொல்வது மக்கள் மனதுக்கு நெருக்கமாக உள்ளதே, இவனை எப்படி க்ளோஸ் செய்யலாம் என்று நினைக்கின்றனர். அதில் என்ன பேசுவதென்று தெரியாமல் வர்றவன் போறவன் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான் என்று சொல்கிறார்கள். ஆட்சியில் இருப்பவர்கள் நமக்கு எதிராக பேசுவதைப் போல இப்படிப்பட்ட ஒரு அரசியல் களத்தில் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் வரும் எதிர்ப்புகளை இடது கையால் தள்ளிவிட்டு நம்முடைய தாவேகா 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 2026 தேர்தலை நாம் சந்திக்கப் போகிறோம். அதற்கு பூத் ஏஜென்ட்டுகள் மிக முக்கியம். ஆனால் அது பெரிய கட்சிகளுக்குத்தான் அதிகமாக இருப்பதாக சொல்கிறார்கள். கூடிய சீக்கிரமே பூத் கமிட்டி மாநாடு நடத்தப் போகிறோம். தாவேகா எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் சளைத்ததல்ல என்று அன்றைக்கு தெரிய வரும். இப்போது புதிதாக ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட்டிருக்கிறார்கள். இங்கே அதை செயல்படுத்தவில்லை என்றால் நம் மாநில அரசுக்கு நிதி கொடுக்க மாட்டார்களாம். கொடுக்க வேண்டியது அவர்களின் கடமை, வாங்க வேண்டியது இவர்களின் கடமை. ஆனால் எல்கேஜி பிள்ளைகளைப் போல சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே எவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம பாசிசமும் பாயாசமும், அதாவது நம் அரசியல் எதிரியும் கொள்கை எதிரியும் பேசி வைத்து கொண்டு மாற்றி மாற்றி சமூக வலைதளங்களில் ஹேஷ்டாக் போட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணித்தால், அதுவும் அரசியல் ரீதியாக திணித்தால் எப்படி? எனவே தாவேகா சார்பில் இதனை நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம் என்று விஜய் பேசினார்.